அலுவலக திறப்பாளர்கள் கலந்து கொண்டு வெள்ளாங்கோயில் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் அவர் கொடுக்கப்படுகிற மனுக்களை பெற்று அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அலுவலகம் திறப்பதற்கு காரணம் எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவருடைய எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் காண முடிகிறது. குறிப்பாக இல்லங்கள் தோறும் எல்லோரும் கேட்டால் 2,17,00,000 உறுப்பினர் அட்டை குடும்ப அட்டை வைத்துக் கொண்டிருக்கிற இல்லங்களில் அனைத்து இல்லங்களிலும் டிவிகேவினுடைய தலைவர் வெற்றி தளபதியுடைய குரல் அங்கே ஒலிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலை தமிழ்நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே நேற்றைய தினம் முன்தினம் நடைபெற்ற 3வது ஆண்டு 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டு துவக்கத்தில் அவர் சிறந்த உரையை அங்கே ஆற்றினார்கள். ஆகவே பல்வேறு பணிகளை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்துவதற்கு, நேர்மையான ஆட்சி தமிழகத்திலே உருவாக்குவதற்கு, சட்டொழுங்கை பேணி காப்பதற்கு, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் இல்லங்கள் தோறும் வீடற்ற அனைவருக்கும் வீடுகள் கட்டித் தருவதற்கு, 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கும் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற செயல் வீரர் கூட்டத்தில் அவர் அங்கே உரையாற்றினார். அவருடைய இலக்கு என்பது தமிழகத்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவதற்கு, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக திகழ்வதற்கு முழுமையாக அவர் நின்று இந்த பணிகளை ஆற்றி வருகிறார். குறிப்பாக தமிழக மக்களும் அதைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார்கள், ஒரு மாற்றத்தை. ஆகவே இரு கட்சியும் ஆண்டு இருக்கிறது. 2017க்கு பிறகும் 2021க்கு பிறகும் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வை நாம் பார்க்கின்ற போது இன்று ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நிலையில் மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அந்த விருப்பத்திற்கேற்ப 500 கோடி ரூபாய்க்கு மேலே திரைப்படத்திலே ஆண்டிற்கு வந்த வருவாய் வந்தாலும் கூட தேவையில்லை என்ற நிலையிலே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்களுடைய சேவைகளை செய்வதற்கு, சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்களும், மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் பிரதீப் அவர்களும் மற்றும் ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் ஆற்றி வருகிற காட்சியை நீங்கள் காணுகிறீர்கள். ஆகவே இந்த பணிகள் என்பது எதிர்கால தமிழகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழக மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கின்ற திட்டமாக அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு ஆகவேதான் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தில் என்ற வரலாறு படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.